ஞானபீட விருது வந்து ஒருத்தருடைய இலக்கியத்துக்காக தான் கொடுக்குறாங்க. தனிநபர் வாழ்க்கை சம்பந்தமா இல்ல அது உள்நோக்கம் இருக்குங்கிறதா இப்ப செய்தி. நன்னடத்தை சான்றிதழ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கான இடம் அது இல்ல. நன்னடை சான்றிதழ் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஒரு எழுத்தாளருக்கு விருது வாங்குறதுக்கு எதிராக மற்ற எழுத்தாளர்கள்லாம் ஒன்று கூடி கையெழுத்து வாங்கினதுங்கிறது அநேகமா இவருக்கு தான் நடந்திருக்கு. நாங்க எழுதுறது மட்டும்தான் உயர் ரக இலக்கியம், இவர் எழுதுறது இலக்கியம் இல்ல. அதை பிரித்து பார்க்கறதுக்கு நீங்க யாரு? எங்கேயாவது போய் புழைச்சு கொண்டு போய் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறான். வேலை பார்க்குறவன் என்ன நினைக்கிறான், அங்கே நமக்கு தமிழ் பேசுறதுக்கு ஆள் வேணும், இன்னொன்று தமிழை வளர்க்கணும். அங்கே அவன் ஒரு சங்கம் ஒருங்கிணைக்கிறான். அங்கே தமிழ் சங்கத்தில் இவர் பார்க்க வேற வேலை, RSS வேலை அங்கே போய் பார்க்குறாரு. அவர் என்ன வேலை பார்க்குறாரு? RSS வேலையை அங்கே போய் பார்க்குறாரு. ஜெயமோகன் எங்கே கவிதை எழுதினாரு, அப்புறம் இவரை கவிஞர்லன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? இப்போ அவர் ஒரு நல்ல கவிதை எழுதி சொல்லுங்க. நம்ம போட வேண்டிய பைஜாமாவை கொடுத்து இந்த ஆள் போடுகின்றாலே. இது எல்லாமே இல்லை, எல்லாமே ஒரு இதற்கெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் என்பதனால ஒரு வேளை வந்து இவருக்கு இவ்வளவு அவதூறுகளோ அல்லது இவ்வளவு கல்லடியோ உண்மையாக இருந்தால் அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமாக பெரியார் காவியத்தை வைரமுத்து எழுதினார். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு பட்டிமன்றமே நடக்குது. என்ன அப்படின்னா, வைரமுத்துவுக்கு ஞானபீடம் கொடுத்தது தகுமா தகாதா அப்படின்னு. அதில் ஒரு குறிப்பிட்ட பேர் ஞானபீடம் விருதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பல காரணங்களை சொல்கிறாங்க. உண்மையிலேயே என்ன நடக்குது, ஞானபீடம் விருது அப்படிங்கிறது வைரமுத்துவுக்கு தகுதியானதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த விவாதம். நம்மோடு கலந்து கொள்வதற்காக ஊடகவியலாளர் ராஜகம்பீரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம். அவரோடு சேர்த்து அன்புக்குரிய சகோதரர் ஊடகவியலாளர் சுபேர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம். ஞானபீடம் விருதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஞானபீடம் விருது இலக்கியத்துக்கு உயரிய ஒரு விருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதற்கு என்ன அளவுகோல தகுதி வைக்கிறாங்கிறது தான் இப்போ ஆச்சரியமா இருக்கு. வைரமுத்து போன்றவர்களை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இலக்கியத்துறையில ஒரு பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எந்த அளவுகோலில் அவரை விமர்சனம் பண்றாங்கிறதா இப்ப பார்க்க வேண்டியதா. அவருடைய திறமை மீது அவங்க வந்து விமர்சனம் வைக்கிறாங்களா, அதனால கொடுக்க கூடாதுங்கிறாங்களா, இல்ல அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில விஷயங்கள் கம்பேர் பண்ணி அதை கொடுக்க கூடாதுங்கிறாங்களா? இப்ப ரெண்டையும் நம்ம அப்படிதான் பிரிச்சு பார்க்க வேண்டியதா. இப்ப அதுலதான் சந்தேகமே அதிகமா இருக்கு. இப்ப அவர் திறமையின் மீது சந்தேகம் ஏற்பட்டு கிடையாது. ஞானபீட விருது வந்து ஒருத்தருடைய இலக்கியத்துக்காக தான் கொடுக்குறாங்க. தனிநபர் வாழ்க்கை சம்பந்தமா எப்படி இல்ல அது உள்நோக்கம் இருக்குங்கிறதா இப்ப செய்தி. நன்னடத்தை சான்றிதழ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கான இடம் அது. இல்லை, நன்னடை சான்றிதழ் யாருக்கும் கொடுக்க முடியாது. உள்நோக்கம் அதுங்கிற இல்லை, அது சொல்றது 1-2 பேர். ஆனால் ஒரு சில பேர் சொல்றது என்னன்னா, அவர் இலக்கியமே படைக்கலை, அவர் கவிதையே எழுதலை, அவர் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள ஒரு சில பேர் போய்கிட்டு இருக்காங்க. இல்ல அப்ப அவருடைய முழுவதுமாக ஒரு புத்தகங்களையோ அவருடைய எழுத்துக்களையோ வாசிக்காதவர்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறவங்க முழுவதுமாக அவரை வாசிக்காதவர்கள், அவரை பின்தொடராதவர்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, வாசிக்காதவங்கன்னு சொல்லிட முடியாது. அத உள்நோக்கம், நீங்க சொன்ன மாதிரி உள்நோக்கம் இருக்கு. இல்ல வெளிப்படையா நான் முதல்ல சொல்லிட்டேன், உள்நோக்கத்தோடு தான் பேசுகிறாங்க, உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதற்கு இவங்க வந்து இலக்கியத்தையே ஒரு சாயம் பூசுறாங்க. அந்த உள்நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு 4 பேர் போட்டி போடுறோம். நான் பார்க்கறது இப்போ 4 பேர் போட்டி போடுறோம். ஒருத்தர் இந்த போட்டியில ஜெயிச்சிடுறாரு. இந்த தோத்த 3 பேருக்கும் கோபம் இருக்கும். ஒரு சில பேர் ஓடாமையே இருப்பான், ஒரு சில பேர் 1 2 3 சொன்ன இடத்துலயே நிற்பான். அவனுக்கு என்ன சிக்கல்னா, நம்மளதுல கலந்துக்கிட்டா நம்ம கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும்ல. அதாவது சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா, அவர் ஆக சிறந்த திரைப்பாடலாசிரியர். அவருடைய பாடல்களை நாங்க வந்து ரொம்ப வந்து மதிக்கிறோம். கண்ணதாசனை விடவும் பல படிகள் வந்து சாதித்த பாடலாசிரியர். அது வந்து திரைப்பாடலுக்கு வேண்டுமானால் ஒரு இலக்கிய அந்தஸ்து தந்திருக்கலாம். ஒரு திரைப்பாடலாசிரியனுக்கு போய் இலக்கியவாதிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்குரிய ஒரு விருதை வந்து நீங்க தருவதன் மூலமாக அவர் இலக்கியத்துக்கு வந்து செய்த பங்களிப்பு என்பது ரொம்ப குறைவுதான். அதனால நாங்க அதை ஏற்க மறுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்க வந்து ஜெயமோகன்ல இருந்து பல பேர் வந்து முன்வைக்கிறாங்க. அது ஒரு கையெழுத்து இயக்கமாவே நடத்தி நான் ஏன் வந்து வைரமுத்துக்கு வந்து நான் வந்து ஏற்கவில்லை அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இதுவரைக்கும் பொது பிரச்சனைகளுக்கு தான் மரண தண்டனை கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து அணு உலை கூடாது, இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளுக்கு தான் கையெழுத்து வேட்டையெல்லாம் வந்து அதிகமான கையெழுத்து வாங்கி ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற நீட்டு வேணாம் அப்படிங்கிறதுக்கு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கல்ல. நாங்கள் 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து போட்டிருக்கோம் சொல்லுவாங்கல்ல. ஒரு எழுத்தாளருக்கு விருது வாங்கினதுக்கு எதிராக
மற்ற எழுத்தாளர்கள்லாம் ஒன்று கூடி கையெழுத்து வாங்கினதுங்கிறது அநேகமா இவருக்கு தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு புதிய விஷயமாக இருக்கிறது. இப்ப என்னன்னா அவர் வந்து ஒரு 7000 பாடல் வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்ப அதிகமான காலம் வந்து ஒரு திரை பங்களிப்பு தான் செஞ்சிருக்கிறாரு. இலக்கிய பங்களிப்பு அப்படின்னு வருகிற போது இது வந்து கி ராஜநாராயணனுக்கு கிடைத்திருக்க வேண்டும் அல்லது அசோக மித்திரனுக்கு கிடைத்திருக்கணும். இல்லைன்னா இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறாரே வந்து இந்த விருதுக்காக வேண்டிய யார் அந்த போராளி, யார் அந்த போராளி மாதிரி ஒரு கோவம் வந்து இப்ப 1 கோடி ரூபாய் பரிசு அந்த விருது அறிவிக்கலாம் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய பின்புலம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஞானபீடம் வந்து இதற்கு முன்பு வந்து ஜெயகாந்தனுக்கு 2002 கொடுத்துருக்காங்க. ஜெய சங்கரான்னு சொல்லி சங்கர மடத்தினுடைய இது பின்புலத்தோட பாராட்டி மானியத்தேனை பொன்மானி எல்லாம் போட்டு எழுதுனதுக்கு தான் அந்த விருது கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அகிலனுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நீண்ட இடைவெளி இடையில வந்து ஈரோடு தமிழன்பனுக்கு கிடைப்பதாக இருந்து அது ஒரு காம்படிஷன்ல நழுவியது வந்து பெங்காலுக்கு போயிருச்சு. வங்காரமொழிக்காக மாற்றப்பட்டு விட்டது. வேறு அரசியல் அழுத்தங்கள் காரணமா கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்கிறது. கி ராஜநாராயணனுக்கு ஞானபீடம் கொடுத்திருக்கலாம், சோகமித்ரனுக்கும் கொடுத்திருக்கலாம், ஈரோடு தமிழன்பனுக்கும் கொடுத்திருக்கலாம், இவருக்கும் கொடுத்திருக்கலாம். அப்படித்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இப்ப எல்லா காலத்திலயுமே இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப சாகித்ய அகாடமி வந்து ரொம்ப பரபரப்பா எழுதிக்கிட்டு இருந்த காலத்துல மு மேத்தாவுக்கு கொடுக்காம ரிட்டையர்ட் ஆன முன்னாடி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஒரு பஞ்சாயத்து போடுச்சு. கொடுத்தாலும் பஞ்சாயத்து. ஆமா, அப்போ கொடுக்கலாம். அவர் இப்ப சமகாலத்துல வந்து அவரு பெருசா வந்து இப்ப இயங்கல. அவர் வந்து ரிப்பீட் மோட்ல எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ட்ரெண்ட் செட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்ணீர் பூக்கள்லாம் 1970 காலகட்டங்கள்ல வந்துச்சு. இப்ப கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு. கவிதைக்கு கொடுப்பதே இல்லை அப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்கு. உரைநடைக்கு தான் கொடுக்குறாங்க, நாவலுக்கு கொடுக்குறாங்க, சிறுகதை கொடுக்குறாங்க, உரைநடை ஆசிரியர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்ப சாகித்ய அகாடமி மிக கண்ணதாசனுக்கே கூட கவிதைக்கு சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க. அவர் எழுதின ஒரு நாவலுக்கு தான் உரைநடைக்கு தான் கொடுக்குறாங்க. அப்ப வந்து ஆலாபனைங்கிற ஒரு தொகுப்புக்கு வந்து அப்துல் ரஹ்மானுக்கு வந்து கொடுத்தாங்க. இப்ப நவீன இலக்கியவாதிகள் என்ன செய்வானா ஒரு குரூப் வந்து அப்துல் ரஹ்மான் கவிஞரே கிடையாதுன்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. நான் பல கிட்ட கேட்டிருக்கேன். நான் ரொம்ப வியந்து ஒரு கவிதை சொல்றேன். இந்த கவிதை பிரமாதமா இருக்குல்ல, அப்துல் ரஹ்மான் கவிஞர் கிடையாது. யாரு இந்த நவீனமா சொல்லுவாங்க கவிஞர் கிடையாதுங்க அப்படிம்பாங்க. அதிர்ச்சியா இருக்கும். எது கவிதைன்னு யாரு சட்டம் போட்டு இல்ல இவங்களுக்கு இது ஒரு அளவுகள் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அளவுகள் வச்சுக்கிறாங்க. இப்ப இலக்கியமா இருக்கட்டும், திரைப்படமா இருக்கட்டும், அது யார்கிட்ட போய் சேருதுன்னு இருக்குல்ல. இப்ப இலக்கியத்தை பாமர மனிதனுக்கும் ஒரு வயல்வெளியில் வேலை செய்யக்கூடியவனும் கொண்டு போய் சேர்த்ததனுடைய மிகப்பெரிய ஒரு கடமை வந்து வைரமுத்துக்கு இருக்கு. நீங்க அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு தன்னுடைய இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு, தமிழ் இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு, வாசிக்கிற பழக்கத்தை அடிப்படையில் தூண்டி இருக்காரு. அந்த ஒரு விஷயத்திற்காக கொடுக்கணும். முதல்ல நீங்க வந்து வயல்வெளியில பாத்தீங்கன்னா புத்தகங்களோட இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் இவருடைய தலைமுறையில் வந்ததுக்கு பிறகு வர ஆரம்பிச்சது. படிக்கிற பழக்கம் இருந்தா கூட அதிகப்படுத்தியது இவருடைய காலம் தான். அப்ப சாமானியனிடம் தன்னுடைய இலக்கியத்தை தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் இல்லையா, அதுக்காக வைக்கணும். இவங்க எது அளவுகள் வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க எழுதுறது மட்டும்தான் உயர் ரக இலக்கியம், இவர் எழுதுறது இலக்கியம் இல்ல. அதை பிரித்து பாக்குறதுக்கு நீங்க யாரு, எந்த அளவுகள்ல பிரித்து பாக்குறீங்க? பெரும்பாலானவர்கள் ஏத்துக்கிட்டாங்க, பெரும்பாலானவர்கள் கொண்டாடுறாங்க. ஒரு பாமரனுக்கு புரியிற வகையில் எழுதுறாரு. இப்ப அதை நீங்க வந்து அங்கீகரிக்கிறதா, நீங்க எழுதி நீங்களே படிச்சுக்கிறது அங்கீகரிக்கிறதா? நீங்க ஒரு விஷயத்தை எழுதுறீங்க, நீங்களே படிச்சுட்டு நாங்க தான் உயர்வான ஆளு. அது ஒரு கூட்டம் இருக்கிறது. நவீன இலக்கிய வாசிப்புக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. என்ன கொடுமையான விஷயம்னா 1000 பிரதிகள் விற்பதற்கு வந்து 5 வருடம் ஆகுது, 3 வருடம் ஆகுதுன்னு அவங்கதே சொல்றாங்க. விக்கிறதெல்லாம் கரெக்ட். ஏன்னா என்னன்னா, இப்ப நீங்க திரைத்துறை சார்ந்து இயங்குகிறவர்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிக தீவிரமான எழுத்தாளர்கள் என்று அறிவித்துக் கொண்டவர்கள் எல்லாருமே திரைத்துறை சார்ந்து இயங்குறாங்கல்ல. இங்க வந்து எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர் வந்து சினிமாவில் வந்து வசனம் எழுதுறாரு. அவருடைய கதைகள் படமாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய படம் சண்டைக்குடிலாம் அவர் கதை தான் சொல்றாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்படி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஜெயமோகனே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சினிமாவில தான் நிறைய இயங்கி இருக்கிறாரு. அவருக்கு அடையாளம் கிடைத்ததே அங்காடி திரு மாதிரி சில படங்கள்ல ஒரு வசனம் எழுதுனது மூலமா தான். சரி, ஒரு வசனம் சொல்லுங்க பாப்பா. ஜெயமோகன் எழுதின ஒரு வசனம் கிடையாது. அந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து இல்ல அப்படிங்கறதா உண்மை. அந்த இயக்குனர் அதை ஏற்றுக்கொண்டாரு. அது வெற்றி பெற்ற திரைப்படம். அதெல்லாம் நம்ம ஜெயமோகனுடைய ரைட்டிங் வந்து மகத்தானது. அதுல வந்து எனக்கு அவருடைய கருத்தியல் தான் நமக்கு சரி சரி எப்படி இந்த கம்பராமாயணத்துக்கு நம்ம சொல்றோம், கருத்தியல் நமக்கு எதிரானதா இருந்தாலும் கம்பனுடைய கவிதை சுவையை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது தமிழை. அது மாதிரி அவர் வந்து மகத்தான கதைகள் நான் நிறைய எழுதியிருக்கிறேன். சரி, நானே அவருடைய கதைகளுக்கு தீவிர வாசகன் தான். சரி, அதனால அதை நம்ம வந்து எல்லா இலக்கியம்ங்கிறது எல்லாரும் படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
திரைப்பாட்டை எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை. அவருக்கான எழுத்துக்கான அறிவுக்கான அங்கீகாரம் வந்து தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது அது வந்து சரியான கருத்து. சரி, இன்னொருத்தருக்கு தரக்கூடாதுங்கிறது தான் இங்க விமர்சனத்துக்குரியது. இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க ஒரு தீவிரமான இலக்கியவாதி, ரொம்ப சிறப்பா எழுதுறாரு, வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் வேற. அந்த இலக்கியம் மக்களுக்கு என்னவா இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்துட்டு நீங்க பிடிக்கும்ங்கிறது வேற. கல்லு நிறைய பிடிக்கும் தான். அவருக்கு ஒரு வாசகர் வட்டம் இருக்கு. அவரால் எப்படி 1 கோடி ரூபாய் விருது கொடுக்க முடியுதுன்னா வாசகர் வட்டம் அது இருக்கட்டுங்க. அது என்ன பெரிய விஷயம்? அவரை நான் என்ன சொல்றேன்னா, வைரமுத்தை நிராகரிக்கிறது எப்படி தப்போ இல்ல நம்ம என்ன சொல்றோம்னா, அதைத்தான் நானும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இவர் ஏன் வைரமுத்து கவிஞர் இல்லைன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? வைரமுத்து எழுத்தாளர் இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் யாரு? அவர் சொல்றாரு, அது எல்லாரும் ஏற்கனவே அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே அவர் ஜெயமோகனுடைய அரசியல் வந்து முழுக்க வந்து இந்துத்துவ சார்புடையதாக இருக்கிறது, மதச்சார்பு. அது மட்டும் இல்லைங்க, அவர் பண்ற வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு உலகத்துல அளவுல இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி போய் கால் ஊனிருக்கான், உலகம் முழுக்க எப்படி ஊனிருக்கான்னா, ஊர்ல கிராமத்துல இருந்து யதார்த்தமா படிச்சு வச்சு எங்கேயாவது போய் புழைச்சு கொண்டு போய் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறான். வேலை பார்க்குறவன் என்ன நினைக்கிறான், அங்க நமக்கு தமிழ் பேசுறதுக்கு ஆள் வேணும், இன்னொன்று தமிழை வளர்க்கணும். அங்கே அவன் ஒரு சங்க ஒருங்கிணைக்கிறான். அங்க தமிழ் சங்கத்துல இவர் பார்க்க வேற வேலை, RSS வேலையை அங்க போய் பார்க்குறாரு. அவர் என்ன வேலை பார்க்குறாரு? RSS வேலையை அங்க போய் பார்க்குறாரு. இல்ல பண்பாடு குறித்து பேச இல்ல, நான் இது சொல்றேனே, இது இல்ல பெரிய பண்பாடுனா ராஜசார்ந்த இருக்கு. இல்ல நான் இதை தான் சொல்றேனே. இல்ல இவர் பண்ற வேலை முழுக்க நீங்க அவர் என்ன வேணாலும் எழுதட்டுங்க, என்ன வேணாலும் எழுதட்டும். விஷத்துல இனிப்பை தடவி கொடுத்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? இப்போ அவர் முழுக்க உலகம் முழுக்க கூடிய தமிழர்கள்ட்ட போய் அங்க போயிட்டு மண்டையை கழுவி எல்லா வேலையும் பார்க்குறாரு. அந்த வேலை பார்க்கறது வைரமுத்து பார்க்க முடியாது, நீங்க பார்க்க முடியாது, நான் பார்க்க முடியாது. இது வந்து முழுக்க தமிழினத்துக்கு எதிரான வேலை, தமிழ் இலக்கியத்துக்கு எதிரான வேலை அவர் பார்க்கறது. இப்போ அதை எப்படி நீங்க அவருக்கு ஏன் கொடுக்கறதுக்கு என்ன அருகதை இருக்கு? என்ன வேணாலும் எழுதிட்டு போகட்டும். நீங்க வந்து கீழடி சொல்ற மாதிரி கீழடி வந்து ராஜஸ்தான்ல கூட இருக்கு. அவர் இன்னும் சொல்ல போனா எங்க வேணாலும் சொல்லுவார், ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து ஆரம்பிச்சதுதான் தமிழர் நாகரிகம்னு சொன்னாலும் சொல்லுவார். ஏன்னா அவர் அதுக்கான ஆளா இருக்கக்கூடியவர். இப்ப அவருக்கு இவ்வளவுக்கு விசனப்படுறங்கிற ஏற்கனவே அவர் கலைஞர் எழுதிய எழுத்துக்களை எல்லாம் ஏற்க முடியாது விமர்சனத்தை அது வைக்கட்டும். அந்த விமர்சனத்தை அவருடைய படைப்பின் மீது வைக்கக்கூடாது. நீ அந்த படைப்பின் அளவுகோல் வைக்கக்கூடாது. இவர் இவ்வளவுதான், இந்த எழுத்துக்கு இவ்வளவுதான் அளவுகோல் நீங்க யார் தீர்மானிக்கிறது? எனக்கு என்ன, நீங்க சொன்னதுதான். நீங்க பாடலாசிரியர் கவிஞர் கபிலன் ஒரு வரி போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, அவர் நக்கீரன்ல வரும்போது அவர் சொல்லியிருந்தது, இளைஞர்களை எல்லாம் கவிஞர்களாக்கினாய் அப்படின்னு ஒரு வரி போட்டிருந்தார். நீங்க இன்னைக்கு பல பேர் நம்ம கவிதை படிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா, வைரமுத்துடைய எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நீங்க அளவுகோல், இவர் சொல்ற அளவுகோல் இருக்குல்ல, இந்த அளவுகோல் யாரு தமிழ் இலக்கியத்துல ஆரம்பத்துல இருந்து இருக்கா? இல்ல யாராவது பெரிய தமிழ் சங்கத்துல கூடி அப்பா இதெல்லாம் இல்ல இல்ல இவர் கவிதை எழுதலங்க, ஜெயமோகனுங்க கவிதை எழுதினாரு. இல்ல நாங்க இலக்கியத்துல இருக்கட்டுங்க, இல்ல நான் இலக்கியத்துல இருக்கட்டும். ஜெயமோகன் எங்க கவிதை எழுதினாரு, அப்புறம் இவரை கவிஞர்ல சொல்றதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? இப்ப அவர் ஒரு நல்ல கவிதை எழுத சொல்லுங்க. என்ன ஆசை? ஏங்க எனக்கு தெரிஞ்ச அவரெல்லாம் புத்தகம் படிக்க வாய்ப்பு இல்லைங்க. அதுதான் சொல்றேன். நீங்க அப்படி பேசுங்கன்னா அப்படி பேசுறேன், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னன்னா 100 பக்கம் ஒரு ஆள் எழுதுறாரு அப்படின்னா 100 பக்கம் எழுதுறாரு வாசிக்க முடியாது. ஆமா 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 இருந்துட்டு போட்டுமுங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், அவரு நீங்க சொல்ற மாதிரி அவர் தமிழ் எழுத்து உருவே வேண்டாம்னு சொன்னாலுங்க ஜெயமோகன். அவர் என்ன, அவர் பெரிய தமிழுக்காக வந்து அவர் என்ன பெரிய இது பண்ணிட்டு இருக்காரா? பொழைக்கிறாரு தமிழை வச்சு, அவ்வளவுதான். இல்ல தமிழை நேசிக்கணும்னு, தமிழை நேசிக்கிறவரு இவர் எங்க போறோம்னா, இவர் போய் இவர் சரியான எதுன்னா, ஆமா ஞானபீட அலுவலகம், அங்க போய் இவர் தீ குளிச்சிடணும். இல்ல சொல்றேன், ரொம்ப தெளிவா ஒரு அரசியல் ஞானபீடம் கொடுத்தது தேர்வு தவறுன்னு சொல்லல.
இவர்தான் தவறுன்னு சொல்றாங்க. அப்ப ஞானபீடம் தேர்வு தவறுன்னு சொன்னா அடுத்த முறை இவங்களுக்கு வராதுல்ல. அதனால அந்த ஏரியா கூட பேச மாட்டாங்க. சரி, தேர்வு செஞ்ச ஆளுதான் தவறு. தேர்வு செஞ்ச ஆளத்தே தாக்குறாங்க. தனிநபர் தாக்குதல். அப்ப அந்த ஞானபீடம் கொடுத்தது நீங்க குறிப்பிட்டதான் பாடலாசிரியர் கவிஞர் கபிலன் வந்து என்ன சொன்னாருன்னா, பாவேந்தர் பரம்பரை என்று எப்படி வந்து ஒரு காலகட்டத்துல பாரதிதாசனுக்கு பின்னால் வந்து இளைஞர்கள் வந்து கவிஞர்களா மாறினாங்களோ அதுக்கு அடுத்த ஒரு பெரிய அலையை உருவாக்கியவர் வைரமுத்து தான். அது வந்து அவரு திரைப்பட பாடலாசிரியர் ஐயோ புகழின் உச்சிக்கு போய் அவர் கொஞ்சம் தனிமைப்படாமல் சமூக உறவோடு நல்லிணக்கத்தோடு இளைஞர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு இடத்திலேயே அவர் தொடர்ந்து நீடித்திருந்தா. தொடக்கத்துல அப்படி பண்ணாரு, அவருடைய பேரவை மூலமாக அவர் சில தொடக்கத்துல அப்படி பண்ணாரு. பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, இவர் தனக்கு ஆள் சேர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்ப விமர்சனம் கடுமையா வச்சாங்க. அப்புறம் அது மாதிரி என்ன செஞ்சாருன்னா, தொடக்கத்துல வந்து தன்னுடைய அந்த அவருடைய அந்த வெற்றி தமிழர் பேரவை சார்பா நிறைய திருமண விழாக்களுக்கு எல்லாம் போவாரு. அந்த அமைப்பு சார்ந்தவர்களுக்கு திருப்போணத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், நாகேஸ்வரன். அவர் திருமண விழாவுக்கு இங்க வந்தார். ஜென்டில்மேன் படம் ரிலீஸ் ஆன டைத்துல அவர் அந்த திருமண விழாவுக்கு வந்தார். அப்ப என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, பல பேரு இவர் திருமணம் நடத்துறதுல இப்ப எங்க பல கல்யாணம் நடக்குது, ஒரு சில கல்யாணம் வந்து இதாக முடியாது, விவகாரத்தாகும், மன வேறுபாடுகள் ஆகும்ல, இவர் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் விட்டாங்க. பிரச்சனை அது அப்படின்னா ஊர் ஐயரை போய் கேட்கணும். நிறைய ஐயர் வந்து சொல்றேன் அது போய் ஒரு காதுக்கு போயிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு திருமண விழா கிடையாது, பங்கேற்கிறது இல்ல. எப்படிலாம் பழி சாட்டுவாங்க. அது என்னன்னா, ரொம்ப அடித்தட்டுல இருந்து சில பேர் மேல வருகிற போது அது இப்ப கருணாநிதி மேல தொடர்ந்து எதுக்கு இல்லங்க இவங்களுக்குங்க இல்ல அதான் சொல்றேன். இவன் இல்ல இவன் அதாங்க இவன் எல்லாருங்க. இவன் அப்பம் படிச்சிருக்கான், இவன் தாத்தம் படிச்சிருக்கான், இவன் கொள்ளு தாத்தம் படிச்சிருக்கான். இவங்களுக்கு வேர்வை சுரப்பியில இவங்களுக்கு சுரக்காது. சுரக்கிற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு கலரை பார்த்தா உறுத்தும் போல இருக்கு. என்னப்பா இவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா ஒரு ஆள் கலரோட இருக்காரு. போட்டு வெத்தலை வாக்கு போட்டு கையில வெத்தலை பெட்டியோட இருந்த காலத்துல ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கருப்பா நெட்டையா வந்து எல்லாரும் காலி பண்ணுவோம். இல்ல நம்ம போட வேண்டிய பைஜாமாவை கொடுத்து இந்த ஆள் போட்டுக்கிட்டாலே இது எல்லாமே இல்ல எல்லாமே உறுத்தும், எல்லாமே உறுத்தும், மீசை உறுத்தும். அப்புறம் வந்துட்டு எழுதுறது என்னடா நம்மளால எழுத முடியல. நீ எழுத்து முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப எழுதுறவங்க பல பேர் சிறந்த பேச்சாளரா இருக்க மாட்டாங்க. இவங்க எழுத்தெல்லாம் பழைய திராவிட இயக்க சார்பு மீது பல ஒவ்வாமை இருக்கிறது. ரொம்ப முக்கியமான திராவிட இயக்க சார்புங்கிறது அது வந்து கலைஞருக்கு ஒரு மிக நெருக்கமா இருந்தது. அது மாதிரி தொடர்ச்சியாக வந்து திராவிட இயக்கம் எதிர்மறையா வரும் தெரிஞ்சதை தன்னை வந்து நாத்திகனாக அறிவித்துக் கொண்டது. ஆண்டாள் பிரச்சனையில வந்து அவர் வந்து வெளிநாட்டை சேர்ந்த ஒரு திறனாய்வாளர் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னதுன்னா இந்த அறிவியல் சார்ந்த கருத்துக்களோடு அவர் பயணிக்கிறாரு. அது பல பேருக்கு வந்து எதிர்கருத்தா மாறும். ஆண்டாள் பிரச்சனையில இருந்து ரொம்ப குறிவைக்க ஆரம்பிக்கப்பட்டது. நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சுத்தி 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 மற்ற பிரச்சனைகள் கொண்டு வந்து நிப்பாட்டு இருக்காங்க. நீங்க ஆண்டாள் பிரச்சனைக்கு பிறகுதான் வந்து சின்மயி பிரச்சனை வருது. அதுவே திட்டமிட்டு பரப்பப்பட்டதுதான் சின்மயி பிரச்சனை. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார். அவரே ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, சார் ஒருத்தர் குற்றஞ்சாட்டுறது 1000 பேர் கை நீட்டி சொல்லிட்டு போயிடலாம், அந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்க யார் வேணாலும் குற்றச்சாட்டிட்டு போகலாம். நீங்க புகழ் வாய்ந்த மேல கல்லறிகிறது பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியா போயிடலாம். நீங்க உங்களுக்கு பார்த்துட்டு திரும்பலன்னா நீங்க 1000 குற்றச்சாட்டு சொல்லலாம். 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டாலும் இப்போ வந்து என்னை பார்த்து திரும்ப மாட்டேன் இவெல்லாம் மனுஷனு கேட்கலாம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிக்கணும்ல. இப்போ இதுதான் யதார்த்தம். நீங்கள் சொன்னால் அசோகமித்திரனுக்கோ இல்லை வந்துட்டு வேற யாருக்குமோ வைரமுத்து எதுவும் கொடுக்க வேணான்னு குறுக்கனாரா? இல்லை. அப்போ என்னன்னா இவங்க திட்டமிட்டு இவரை என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, அசோகமித்திரன் உயிரோடு இருக்கும்போது நம்ம இவர் இந்த ஜெயமோகன் இருக்கார்ல, இவர் அங்கே போய் ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம். அசோகமித்திரனுக்கு கொடுங்க, கொடுக்கலாம் நான் இங்கே வந்து உண்ணாவிரதம் இருந்து 108 நாள். ஆமா, அது எப்படி சொல்லுவாரு? சொல்லணும்ல, சொல்லணும். அவர் தனியா ஒரு விருது அமைப்பு வச்சு அவர் எல்லாத்துக்கும் விருது கொடுக்குறாரு. இல்ல அந்த விருது என்ன சிக்கல்னா, அவரு விருது கொடுக்கறதுனாலே அவர் எதிர்த்து பேச மாட்டாங்க, அவருடைய அரசியல பேச மாட்டாங்க. இல்ல நான் அது இல்ல, நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்குங்க. அந்த விருது நேர்மையா நடந்துச்சுன்னா, நேர்மையான ஒரு விருது குழு இருந்துச்சுன்னா அதுலயும் முதல்ல வைரமுத்து இல்லைங்க, அந்த விருது நேர்மையான விருது குழு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த விருது வைரமுத்து வாங்குவாரு. இல்லைங்க, அதான் நேர்மையான சொல்லிட்டோமே. நேர்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒரு இது வரும்ல. அதாவதுங்க இப்போ நமக்கெல்லாம் என்ன இது அப்படின்னா, ஒரு யாரோ மேல்தட்டு தாங்க காலங்காலமாக இலக்கியம்னு படைச்சான்.
அவன் படைச்சது முழுக்க என்னன்னா ஒன்று கம்பராமாயணத்தை படிப்பான், மகாபாரதத்தை படிப்பான். மிஞ்சி போனா இன்னும் நான் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படின்னா அதுவும் செய்வான். இல்லை அதையும் தாண்டி நீங்க அதுல ஒரு ஒவ்வாமை இருந்துச்சுன்னா சிலப்பதிகாரத்தை சொல்லுவான், சங்கத இலக்கியத்தை சொல்லுவான். மக்கள் வாழ்வியல் எவனும் சொல்லலைங்க இலக்கியத்துல. மக்கள் வாழ்வியல் இப்போ நீங்கள் சொன்னது இருக்குல்ல, அது இலக்கியம் இல்லையா? அணில்வாள் மீசை வச்ச அண்ணன் ஒன்றை விட்டு புலிவாள் மீசை வச்ச புருஷனோட போய் வரவா, இந்த வரி இருக்குல்ல, இந்த வரி ஜெயமோகன் மட்டும் இல்லைங்க, அந்த வம்சமே எழுத முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் ஆமாம் அந்த வாழ்க்கை இருந்தால் தான் எழுத முடியும். நீங்கள் போராளே பொண்ணுத்தாயி புழுதுக்காட்டில் மனசை விட்டு அந்த வரி இருக்குல்ல, பால் வீச்சு மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு போராளே பொட்ட புள்ள ஊரை விட்டு, நீங்க ஒவ்வொரு பாட்டும் நீங்க சொல்லிட முடியும். ஆமா திருத்தி எழுதிய தீர்ப்புகள், கவிராஜன் கதை, நிறைய கவிதை தொகுப்புகள், அது நாவல், அது தொடர்ச்சியா நிறைய கவிதைகள் ஒரு சாதித்திருக்கிறார். தொடக்கத்துல இருந்து ஒரு நிறைய எழுதியிருக்கிறாரு. கவிராஜன் கதைங்கிறது முழுக்க பாரதியாருடைய வாழ்க்கைக்கு அவர் முழுமையாக கவிதை நடையிலேயே ஃபுல்லா ஒரு வாழ்க்கை சொல்லியிருக்கிறாரு. நிறைய படைப்புகள் அவருக்கு இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. உரைநடையா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், எல்லாமே இருக்கு. இதற்கெல்லாம் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் என்பதனால ஒருவேளை இவருக்கு இவ்வளவு அவதூறுகளோ அல்லது இவ்வளவு கல்லடியோ இருக்குங்கிறது உண்மையாக இருந்தால் அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமாக பெரியார் காவியத்தை வைரமுத்து எழுத வேண்டும். இதன் மூலமா நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. திராவிட இயக்க சார்புதான் இவருக்கு இவ்வளவு சிக்கல் என்றால் திராவிட இயக்கத்தை தூக்கி பிடித்ததற்கு நீ என்னை அடிச்சேன்னா நான் இன்னும் தூக்கி பிடிப்பேன் காவியத்தை அவர் எழுதுனா பெரியார் காவியத்தை எப்படி கவிராஜன் கதை எழுதினாரோ அது மாதிரி ஒரு பெரியார் காவியத்தை எழுதுவதன் மூலமாக இதை அன்பான ஒரு கோரிக்கையாக வச்சிடலாம். மகிழ்ச்சி. இதுவரைக்கும் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்ட உங்கள் ஆளுமைகள் உங்கள் 2 பேருக்கும் வாகை தமிழ் சார்பாக நன்றிகள்.